ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஃபுட் தமிழ். நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கும் பர்ஃபெக்டான சைட் டிஷ் காம்பினேஷனாக இருக்கும். சரி வாங்க இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 3 உருளைக்கிழங்கு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 7-8 பல் பூண்டையும் கருவேப்பிலை கொஞ்சமும் சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இடித்து எடுத்து வச்சிருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துப்போம். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்துப்போம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போன உடனே நம்ம வறுவலுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு, உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை இறக்கி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சிம்பிளி சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.